இன்னைக்கு நாம 2018 ரிலீஸ் ஆன பிதாய் பூம்கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான இன்வெஸ்டிகேஷன் படம் பார்க்க போறோம். இது ஒரு பெங்கால் படம். இந்த படத்துல நம்ம ஹீரோ ஒரு பெரிய இன்வெஸ்டிகேட்டரா இருப்பாரு. நம்ம ஹீரோடைய பையனை 2 வருஷமா காணோம். 2 வருஷம் கழிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கத்தியோட போயிட்டு நான் ஒரு ஆளை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. எங்க கொலை பண்ணீங்க, யாரை கொலை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அந்த விஷயத்த நீங்க தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி அமைதியா இருக்காரு. தன்னுடைய பையன் கொலைகாரனா இல்லையா அப்படின்ற விஷயத்த வயசான ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்ற விஷயத்த நிமிஷத்துக்கு நிமிஷம் பரபரப்பாவும் நம்மள மெர்சலாக்குற மாதிரி சில ட்விஸ்டுகளோடையும் காமிச்சிருப்பாங்க. படம் முடியும் போது சூப்பர் படம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ஃபீல் பண்ண வச்சிருப்பாங்க. இந்த படம் பார்த்து முடிங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த படத்துக்கு மொத்தமா 8 பார்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த பூம்கேஷ் சீரிஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா மொத்தமா 8 படம் இருக்குன்னு நினைக்கிறேன். 8 படமும் போடுங்கன்னு நீங்க கேட்கிற அளவுக்கு இந்த படம் இருக்கும். சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. நைட் ஒரு 11 மணி அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இதே டைம்ல ஒரு ஆளு ரத்தக்கரை படிஞ்ச கத்தியோட போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டு நான் ஒரு ஆளை கொலை பண்ணிட்டேன், அந்த நபருடைய டெட் பாடி டம்ப் யார்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லும் போது போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. நீ யாரு, எதுக்காக கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது முதல்ல டிசிக்கு கால் பண்ணுங்க, டிசி கிருஷ்ணன் மாலுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அபிமன்யு பக்ஷி வந்திருக்கேன், சன் ஆஃப் பீம்கேஷ் பக்ஷின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது அவருடைய புள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அப்படியே வியந்து போறாங்க. ஒரு கத்தியை கீழே போடுறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு பயங்கர ஃபேமஸான டிடெக்டிவ். இதுக்கு முன்னாடி கூட ஹர்ஹர் பீம்கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் போட்டிருக்கேன். அந்த படம் பார்க்கல அப்படின்னா லிங்க் கொடுக்குறேன், போயிட்டு பார்த்துட்டு வாங்க. அந்த கதை வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த படத்துல நம்ம ஹீரோவுடைய மனைவி, ஹீரோக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கான். எல்லா கேஸையும் நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் சேர்ந்தே சால்வ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல ஹீரோக்கு வயசாடிச்சு. ஹீரோவுடைய மனைவியும் ஃப்ரெண்டும் இறந்து போயிட்டாங்க. நம்ம ஹீரோ இந்த ஸ்கல்ச்சர்லாம் செய்வாரு, சிலைலாம் செய்வாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோக்கு அவங்க மனைவியும் ஃப்ரெண்டும் ஒரு இமேஜினேஷன் மாதிரி வராங்க. அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் காமிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ தம் அடிச்சுட்டு எதையோ யோசிச்சுட்டே இருக்கும் போது ஹீரோவுடைய மருமகள் வராங்க. நான் தான் வர லேட் ஆகும்னு சொன்னல, நீங்க சீக்கிரமா போயிட்டு சாப்பிட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது இவரு தம் அடிச்சிருக்காரு அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. டாக்டர் தான் உங்களை தம் அடிக்க கூடாது, உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா, எதுக்காக இந்த மாதிரி சொல்ற பேச்சே கேட்காம தம் அடிக்கிறீங்க, உங்க உடம்ப கொஞ்சமாச்சு பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க சாப்பிட போலான்னு கூட்டிட்டு போகும்போது பேரன் வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வர டைம் தான் கால் பண்ணா, வாங்க நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கலாம், வந்து ஜாயின் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போக இதே டைம்ல ஹீரோவுடைய பேரனை காமிக்கிறாங்க. அவங்க ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காங்க போல. அந்த பொண்ணு கூட சேர்ந்துட்டு கார்ல வந்து இறங்குறான். இறங்கினவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் வந்துட்டு ஏதோ சண்டை வருது. இவங்க சும்மா ஃபன்னா சண்டை போடுகிறாங்க. அந்த பொண்ணு கார்ல ஏறி அங்கிருந்து கிளம்புறா. இந்த பையனும் உள்ளுக்குள்ள வந்து உட்காந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணும்போது அப்ப அப்படியே நம்ம ஹீரோ பாக்குறாரு. உங்ககிட்ட தான் லைசன்ஸ் இல்லையே, ஏன் கார் டிரைவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்கிட்ட லைசன்ஸ் இல்லன்னு கிடையாது, லைசன்ஸ் மிஸ் ஆயிடுச்சு, கண்டிப்பா லைசன்ஸ் வாங்கிடுவேன், அது மட்டும் இல்லாம நான் கார் ஓட்டினேன் அப்படின்ற விஷயத்த நீங்க எப்படி கெஸ் பண்ணீங்க, நீங்க எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ சீட் பெல்ட் போட்டு டிரைவ் பண்ண அடையாளம் உன் டி ஷர்ட்ல நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லும் போது ஏன் இது வந்துட்டு பேக் சீட்ல உட்கார்ந்ததா கூட இருக்கலாம், அப்படி இல்ல அப்படின்னா ஏதாவது ரோலர் கோஸ்டர் ரைட் போயிட்டு அதுல மாட்டின அடையாளமா கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கிடையாது, இது கண்டிப்பா சீட் பெல்ட்டோடைய மார்க்கிங் தான், அதுவும் டிரைவிங் சீட்ல உட்கார்ந்துருக்க அந்த டிரைவிங் சீட்ல ரைட் டு லெஃப்ட் நீ மாட்டி வச்சிருந்த அடையாளம் நல்லாவே கிளீனாவே தெரியுது அப்படின்னு சொல்லும் போது இந்த விஷயம்லாம் நீங்க நல்லாவே கண்டுபிடிக்கிறீங்க. ஆனா உங்க பையன் காணாம போயிட்டு 2 வருஷம் ஆகுது, அதை இன்னமும் தேடிட்டு இருக்கீங்க. இந்த ஊர்லயே மிகப்பெரிய டிடெக்டிவ், என்னை விட்டா பெரிய இன்வெஸ்டிகேட்டர் யாருமே கிடையாது அப்படின்னா நல்லா சொல்லி உங்க பெருமை பேசிக்கிறீங்க. ஆனா காணாம போன பையனை கூட உங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு செமையா சண்டை போடும்போது டே ஏன்டா இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க, உங்க தாத்தா ட்ரை பண்ணாமையா இருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணு, கண்டிப்பா உங்க அப்பாவை தேடி கண்டுபிடிப்பாரு அப்படின்னு சொல்லும் போது அவரால் ஒண்ணுமே முடியாது. ஒரு பெரிய டிடெக்டிவ்லாம் ஒன்றும் கிடையாது. இவரு ஒரு நல்ல இன்வெஸ்டிகேட்டராகவும் இல்ல, ஒரு அப்பாவும் கிடையாது. முடிஞ்சா என் அப்பாவுடைய டெட் பாடியை வச்சு கண்டுபிடிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா உள்ளுக்குள்ள போகும்போது இப்ப இந்த பொண்ணு மாமனார் கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. அவன் ஏதோ சின்ன பையன் அப்பாவை ரொம்ப மிஸ் பண்றான் போல, அதனால தான் உங்ககிட்ட இந்த மாதிரி பேசிட்டான், அவனை தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லும் போது என் பேரனை பத்தி எனக்கு தெரியாதா, ஆனா நான் பண்ணதான் தப்பு, அவன் சொன்ன மாதிரி நான் ஒரு டிடெக்டிவாவும் தோத்துட்டேன், அப்பாவாவும் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே பிளேம் பண்ணிக்கும் போது அப்படிலாம் ஒன்னும் கிடையாது, உங்களால எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மருமகள் உள்ளுக்குள்ள போயிட்டு பையன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாரா தம்பி, உன்னுடைய ஃபீலிங் எல்லாமே எனக்கு நல்லாவே புரியுது, நீ உன்னுடைய அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ற, உன்னுடைய அப்பா உன் கூட இருக்கும்போது கூட உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம
வேலை வேலைன்னு போயிடுவாரு. இப்போ கடைசி 2 வருஷமா எங்க போனாரு, என்ன பண்றாரு, என்ன ஆனாரு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாம போச்சு. அதனால தான் உனக்கு சம கோவமா இருக்கு. ஆனா கோவத்தை கட்டுப்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லும்போது, நான் ஒன்னும் அப்பாவை மிஸ் பண்ணல. அப்பா அப்பயும் என் கூட இல்ல, இப்பயும் என் கூட இல்ல. ஆனா இருக்காரா இல்லையான்னு தெரிஞ்சுக்க தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்பா கண்டிப்பா இருப்பாரு, எங்கேயாச்சும் இருந்து கண்டிப்பா வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து போறாங்க. போறதுக்கு முன்னாடி தாத்தா கிட்ட அந்த மாதிரிலாம் பேசாத, நீ தாத்தா கிட்ட பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம், போயிட்டு மன்னிப்பு கேள்றா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே சோகமா உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது அவருடைய இமேஜினேஷன்ல மனைவி வந்து பேசுற மாதிரி தெரியுது. நீங்க எதுக்காக உங்க மகனை கண்டுபிடிக்கல, அவ்வளவுதானா, உங்க மகனை கண்டுபிடிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் அவனை தேடவே இல்ல, தேடினா தானே கண்டுபிடிக்க முடியும், எல்லா தப்பும் என் மேல் தான், எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுடைஞ்சு உட்கார்ந்துட்டே இருக்கும்போது இதே டைம்ல யாரோ கால் பண்றாங்க. லேண்ட்லைன் போன் ரிங் அடிக்குது. 2 போன் இருக்கு. நம்ம ஹீரோவும் அட்டென்ட் பண்றாரு, மருமகளும் அட்டென்ட் பண்றாங்க. யாரு பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டிசி தான் கால் பண்ணிருக்காரு. அந்த கிருஷ்ணம்டு மாலு இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் கால் பண்ணிருக்காரு. இவர டிசினே கூப்பிட்டுக்கலாம். டிசி கால் பண்ணி அபிமன்யு திரும்பி வந்துட்டான், ஆனா ஸ்டேஷனுக்கு வந்திருக்கான், ஒரு ஆளை நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியோட வந்திருக்கான் அப்படின்னு சொல்லும் போது 2 பேருக்குமே செம ஷாக்கு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி மறுநாள் காலையில 7 மணி அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஒரு நபரை காமிக்கிறாங்க. இவர் பொறுமையா ஒரு வீட்டுக்குள்ள போறாரு. அங்க ஒரு ஆளு சருகு போட்டு அந்த போதை மயக்கத்துல தூங்கிட்டே இருக்கும் போது இந்த நபர் போயிட்டு கத்திய வச்சு அங்க தூங்கிட்டு இருக்கிற நபரை சரமாரியா கொத்தி கொலை பண்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோடைய பேர்னை காமிக்கிறாங்க. இவன் ஒரு பக்கம் படுத்து தூங்கிட்டே இருக்கும் போது கேர்ள் ஃபிரெண்டு கால் பண்றா. கால் பண்ணி உடனே டிவி ஆன் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லும் போது, ஏமா கால் பண்ணி காலங்காத்தால கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு டிவி ஆன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி அபிமன்யு பக்ஷி வந்துட்டாரு. 2 வருஷமா எங்க போனாரு, என்ன ஆனாரு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது. ஆனா வரும்போது யாரையோ கொலை பண்ணிட்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்க. இதை பார்த்து பையன் ஷாக் ஆயிட்டு உடனே கிளம்பி ஸ்டேஷனுக்கு போறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவையும் மருமகளையும் காமிக்கிறாங்க. இவங்க ஸ்டேஷனுக்குள்ள போகும்போது எக்கச்சக்கமான பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் சூழ்ந்து நின்று உங்க பையன் இதுக்காக கொலை பண்ணாரு, யார் கொலை பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க ஒண்ணுமே பேசாம நேரா உள்ளுக்குள்ள போறாங்க. அபி எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உள்ள லாக்அப்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கை காமிக்கும் போது, நீ போயிட்டு பேசிட்டு நான் இங்க பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சுட்டு, நைட்டு என்ன விஷயம் ஆச்சு, என் பையன் வந்து என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஸ்டார்டிங் சீன்ல என்ன விஷயம் காமிச்சாங்களோ அச்சு பேசாம எல்லா விஷயத்தையும் இந்த போலீஸ் அப்படியே சொல்றாரு. என் பையன் கையோட ஒரு கத்தி கொண்டு வந்தான்னு சொல்றீங்க இல்லையா, அந்த எவிடன்ஸை நான் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த எவிடன்ஸை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த கத்தியை பாக்குறாரு. அதுல என்னமோ கண்டுபிடிக்கிறாரு போல. அதுக்கப்புறம் மோந்து பாக்குறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி மருமகளை காமிக்கிறாங்க. இவங்க நேரா உள்ளுக்குள்ள போயிட்டு புருஷனை பாக்குறாங்க. செம கெத்தா ஒரு போலீஸ் அதிகாரியா பார்த்திருப்பாங்க. இப்ப பார்த்தா ஒரு குற்றவாளியா லாக்அப் குள்ள இருக்காரு. இத பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. 2 வருஷமா எங்க போனீங்க, என்ன நீங்க ஒரு போன் பண்ண கூட உங்களுக்கு தோணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த விஷயம் பையனுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்க, தெரியும் தான் நினைக்கிறேன், ஆனா ரொம்ப கோவமா இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது, நான் நம்ம பையனை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இதே டைம்ல பேரனை காமிக்கிறாங்க. அவன் ஸ்டேஷனுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க நிறைய பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இருக்காங்க. இந்த பையனை கவர் பண்ண ட்ரை பண்றாங்க. இங்க வந்தா நம்ம வந்துட்டு டிவி எல்லாம் வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்பட்டுக்கிட்டு அந்த பையன் முகத்தை மூடிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இதே டைம்ல நம்ம ஹீரோ பையனை பார்க்கலான்னு லாக்அப் குள்ள போறாரு. போயிட்டு பையனை பார்த்து ஒரு பழைய கதையை பேசிட்டு, அந்த டைம்ல நான் என் ப்ரொஃபஸருடைய பையனை பார்க்க இந்த லாக்அப் குள்ள வந்தேன், இப்போ என்னுடைய பையனை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, இப்ப நான் உங்க பையன் கிடையாது, ஒரு கொலைகாரன் அப்படின்னு சொல்ல, டெட் பாடி கிடைக்காத வரைக்கும் இங்க யாரும் கொலைகாரன் கிடையாது, நீ கொலை பண்ண வாய்ப்பே கிடையாது, ஆனா டெட் பாடி கிடைச்சிருச்சு அப்படின்னா பெரிய பிரச்சனை நீ மாட்டிப்ப, உண்மையை சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் அமைதியா இருக்காரு. ஒரு மாதிரி வியர்டா பிஹேவ் பண்றாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ மருமகளும் அங்க இருந்து கிளம்புறாங்க. கிளம்பி கார்ல போயிட்டே இருக்கும்போது அவர் கொலை பண்ணிருப்பாருன்னு நம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மருமக கேட்கும்போது, அதுக்கு வாய்ப்பே கிடையாது, என் பையன் ஒன்னும் கொலைகாரன் கிடையாது, நான் உண்மையை கண்டுபிடிக்க ட்ரை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி போறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. டிசி உள்ளுக்குள்ள வந்து ரொம்பவே கேஷுவலா பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம அபியும் போலீஸா இருந்தாரு பாத்தீங்களா, இந்த டிசியும் அபியும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. தம்முலாம் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. எதுக்காக கொலை பண்ண, டெட் பாடி எங்கன்னு கேட்கும்போது, நீங்க என்னை விட பெரிய அதிகாரி, உங்களால முடிஞ்சா டெட் பாடியை கண்டுபிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கொஞ்சம் நக்கலா பேசும்போது, இங்க பாரு நீ ஏதோ கொலையை பண்ணிட்ட, நான் உனக்கு உதவி பண்ண ட்ரை பண்றேன், டிஃபென்ஸ்க்காக தான் கொலை பண்ணேன்னு சொல்லு, மத்த எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, ஓ நீ என்ன காப்பாத்த ட்ரை பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்ப நான் ஒரு போலீஸா வரல, உன் ஃப்ரெண்டா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டிசி சொல்லும் போது, எனக்கு இப்போ யாருடைய உதவியும் தேவை கிடையாது, முடிஞ்சா அந்த டம்ப் யார்ட்ல இருந்து டெட் பாடியை கண்டுபிடிச்சு என் மேல கேஸ போட ட்ரை பண்ணு, மத்த விஷயங்கள்லாம் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு யாரும் எனக்கு உதவியே பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரியே பேசிட்டாரு. உனக்கு என்னப்பா, உன்னுடைய அப்பாவே மிகப்பெரிய டிடெக்டிவ், அவரு எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிப்பாரு, உண்மையை கண்டுபிடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தைரியத்துல இருக்க போல முதல்ல இவன் கொண்டு வந்தான் இல்லையா அந்த கத்தியே மத்த விஷயங்கள்லாம் வந்துட்டு ஃபாரன்சிக் அமுச்சு விடுங்க, அதுக்கப்புறம் ஒரு டீமை டம்ப் யார்டுக்கும் அமுச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ போற வழியிலேயே காரை விட்டு இறங்கி அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாரு. நடந்து போகும்போது ஒரு பார்க்க பாக்குறாரு. அந்த பார்க்ல என்னமோ இருக்குது போல அதை நோட் பண்றாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இதே டைம்ல பேரனை காமிக்கிறாங்க. டம்ப் யார்ட்ல தான் அப்பா யாரையோ கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, நம்ம டம்ப் யார்டுக்கே போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அங்க ஒரு நாய் இருக்கு. இதே டைம்ல அங்க நம்ம ஹீரோவும் வராரு. நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த நாய்க்கு பசிக்குது போல, அதான் பிஸ்கெட் வாங்க போனேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த நாயை பார்த்தா தெரு நாய் மாதிரியே இல்ல, இந்த நாய் யாருக்கு சொந்தமான நாயா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது எனக்கு தெரியல, ஆனா அந்த நாய் உனக்கு ஏதோ சொல்ல ட்ரை பண்ணு, ஏதோ காட்ட ட்ரை பண்ணு, பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லும்போது இந்த பையனும் ஃபாலோ பண்ணிட்டே போறான். போனா அங்க காருக்கு மேல ஒரு டெட் பாடி இருக்கு. காலையில ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ஆள் போயிட்டு இன்னொரு ஆளை கொலை பண்ணான் பாத்தீங்களா, அங்கதான் இந்த நாய் இருந்திருக்கும். தூங்கிட்டு இருந்த நபரை ஒரு ஆள் கொலை பண்ணிருப்பாரு, அந்த ஆளை இங்க யாரோ கொலை பண்ணி போட்டு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த டெட் பாடியை பார்த்துட்டு பேரன் செமையா வாந்தி எடுக்கிறான். அப்படின்னா அப்பா சொன்னது எல்லாமே உண்மைதான் போல, அப்பா வந்துட்டு இந்த நபரை கொலை பண்ணிட்டாரு போல, நம்ம வந்துட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணோம், இந்த டெட் பாடியை மறைக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னா உன்னுடைய அப்பா கொலை பண்ணாரு அப்படின்ற விஷயத்த நீயும் நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது, தாத்தா இப்ப என்ன சொல்ல வரீங்க, இந்த மாதிரி டெட் பாடியை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட மாட்டி விட்டு அப்பாக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதை தான் நம்ம பண்ணணும், டெட் பாடி கண்டுபிடிச்ச விஷயத்த முதல்ல போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லும் போது பேரன் செமையா காண்டாகிறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த டிசியை காமிக்கிறாங்க. இவரு நேரா கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு மருமகளை பாக்குறாரு. உங்களுக்கு ஏதாவது பயமா இருந்தா சொல்லுங்க, போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு பயம்லாம் கிடையாது, யாரு என்ன வந்து என்ன பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு என் புருஷன் ஏதாவது சொன்னாரா, அவரை காப்பாத்த ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவன் எதுவுமே பேச மாட்டான், ஒரு மாதிரி வியர்டா பிஹேவ் பண்றான். இப்ப மட்டும் அந்த டெட் பாடியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அவன் கதையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல இதே டைம்ல டெட் பாடியை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கால் வருது. டிசி உடனே கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோடைய பேரனை காமிக்கிறாங்க. இவன் கேர்ள் ஃப்ரெண்ட பார்க்க வீட்டுக்கு போயிருக்கான். என்னப்பா உங்க அப்பா யாரையோ கொலை பண்ணிட்டாராமே, போலீஸ் புடிச்சிட்டாங்களாமே, உங்க குடும்பமே பயங்கர ஃபேமஸான குடும்பம், டிடெக்டிவ் குடும்பம், பக்ஷி குடும்பம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெருமையா பேசிட்டு இருப்பீங்க, கடைசியா கொலகார குடும்பமா போச்சு போலியே அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டு ஒரு மாதிரி கிண்டல் பண்ணி பேசிட்டே இருக்கும் போது இவனுக்கு ரொம்ப கடுப்பாகுது, என்ன பேசுறது அப்படின்னே தெரியல. இதே டைம்ல கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அப்பா ஏன்பா அப்படி பேசிட்டு இருக்கீங்க, அவனே கஷ்டத்துல இருக்கான், அவனை இதுக்கு போட்டு நோண்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அவன் அப்படியே அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. போற வழி முழுக்க பேரன் தாத்தாவை போட்டு திட்டிக்கிட்டே போறான். சொந்த புள்ளைய கூட அவரால் காப்பாற்ற முடியல, நீதி நேர்மனு பார்த்து சொந்த புள்ளையவே பலி கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லும் போது இங்க பாடுறா, தாத்தாவை திட்டாத, தாத்தா பெரிய மனுஷன், அவரு என்ன பண்ணாலும் தெரிஞ்சுதான் பண்ணுவாரு, உனக்கு உள்ள இருக்கிறவரு அப்பா அப்படின்னா ஜெயிலுக்குள்ள இருக்கிறவரு உன்னுடைய தாத்தாக்கு புள்ளடா, அவரு காப்பாத்தாம விடமாட்டாரு, அவர் மேல நம்பிக்கை வை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி டெட் பாடியை காமிக்கிறாங்க. ஃபாரன்சிக் டீம் அதுக்கப்புறம் மத்த போலீஸ் டீம்லாம் வந்துட்டாங்க. ஃபாரன்சிக் டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு யாரோ கத்தியால கொத்தி கொலை பண்ணிருக்காங்க, ஆழம் பயங்கரமா இருக்கு, ரத்தம் நிறைய போய் தான் இவர் இறந்து போயிருப்பாரு அப்படின்னு சொல்லும் போது இவர் எந்த டைம்ல இறந்து போனாரு அப்படின்ற விஷயத்த ஹீரோ கேட்கும் போது நைட் ஒரு 10-11 மணி இருக்கும், அதாவது இவர் இறந்து ஒரு 11 மணி நேரம் இல்லனா 12 மணி நேரம் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, அப்படின்னா நைட்டு சார் வந்து சரண்டர் ஆகும் போது கூட நைட்டு 11 மணி தான், சார் சொன்ன மாதிரி இந்த நபரை தான் கொலை பண்ணி போட்டு வந்துட்டாரு போல அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டரும் சொல்லிக்கிட்டே இருக்கும் போது டிசி உள்ளுக்குள்ள வராரு. ஸ்பாட்ல ஏதாவது நாயை பாத்தீங்களா, ஒரு மாதிரி புசு புசுன்னு ஒரு நாயை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எந்த நாயும் நான் பார்க்கலன்னு டிசி சொல்றாரு, ஆனா நான் ஒரு நாயை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இதே டைம்ல அபி ஒரு கத்தியை கொண்டு வந்தாரு இல்லையா, அதுல இருக்க பிளட்டையும் இவருடைய பிளட்டையும் மேட்ச் பண்ணி பாருங்க, மேட்ச் ஆகுதான்னு பாருங்க அப்படின்னு சொல்லும் போது மேட்ச் ஆக வாய்ப்பே கிடையாது, என் புள்ள ஒன்னும் கொலகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு. அப்போ டிசி பின்னாடியே வந்து நீங்க பழைய மாதிரி கிடையாது, நீங்க பீம்கேஷ் பக்ஷி மாதிரி யோசிக்க மாட்டீங்க, உங்க அபியோடைய அப்பா மாதிரி யோசிக்கிறீங்க போல அப்படின்னு சொல்லும் போது மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி பேரனை காமிக்கிறாங்க. இவன் போயிட்டு அப்பாவை பார்க்காம அப்படியே தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கான், நம்ம ஏன் போயிட்டு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறானா என்னன்னு தெரியல. இங்க பாரு, நீ கூட இருக்கும் போது தான் அப்பாவும் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அப்பா மேல சம கோவமா இருக்கு, அப்பா நடுவுல 2 வருஷம் காணாம போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீ ரொம்ப மிஸ் பண்ண, இப்போ அப்பா திரும்பி வந்துட்டாரு, அவரை பார்க்காம டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத, இந்த டைமை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வருத்தப்படுவ, நீ போயிட்டு அப்பாவை பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது இங்க பாரு, ஆக்சுவலா எனக்கு என் அப்பாவை ரொம்பவே பிடிக்கும், ஆனா என் தாத்தா
தாத்தாவால் தான் எனக்கு என் அப்பாவே பிடிக்காம போயிட்டாரு. சின்ன வயசுல நாங்க எல்லாருமே சேர்ந்துட்டு ஒரு சார்லி சாப்ளின் படத்துக்கு போனோம். அங்க ஒரு சின்ன பையன் கல்ல கொண்டு கண்ணாடி உடைச்சிட்டு அங்கிருந்து ஓடும் போது பின்னாடியே ஒரு போலீஸ் வந்து நிப்பாரு. அதே போலதான் என்னுடைய அப்பாவும் நான் தப்பு பண்ணும் போதெல்லாம் வந்து நிப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லி என்னுடைய தாத்தா வளர்த்து எனக்கு எங்க அப்பாவை பார்த்தாலே பிடிக்காம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு செமையா ஃபீல் பண்ணும்போது, இங்க பாரு நீ போயிட்டு முதல்ல உன்னுடைய அப்பாவை பாரு, இந்த விஷயம்லாம் அப்புறமேட்டுக்கா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஹக் பண்றா. அடுத்த சீன்லயே இந்த பையன் போயிட்டு அப்பாவை பார்த்து பேசும்போது, அப்பா உன் கூட இருக்கும் போது உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல, 2 வருஷம் நடுவுல காணாமலும் போயிட்டாரு, திரும்பி வரும்போது கொலகாரனா வேற வந்திருக்காரு, இப்போ உன்னை யாராவது பார்த்தாங்க அப்படின்னா கொலகாரனுடைய பையனு சொல்லுவாங்கன்னு வருத்தப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சே அப்படிலாம் ஒன்னும் கிடையாதுப்பா, நீங்க திரும்பி வந்ததே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே நீ என்ன படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏதோ ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கானா, கிரிமினல் சைக்காலஜியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நமக்கு இந்த விஷயம்லாம் பிடிக்கவே பிடிக்காது, கொலை கொள்ள கற்பழிப்பு இன்வெஸ்டிகேஷன் டிடெக்டிவ் அப்படின்னாலே ஒரு மாதிரி தலையெல்லாம் சுத்தி மயக்கமா வருது, நான் ஒரு ஆர்ட் பத்தி படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நான் கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏன்டா கேர்ள் ஃப்ரெண்ட் வெயிட் பண்றாளா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாரு. இவன் உண்மையிலேயே ஆமான்னு சொல்லும் போது, சூப்பர்டா பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவந்திகா அப்படின்னு சொல்லிட்டு உடம்ப பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்புறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோவுடைய மருமகளை காமிக்கிறாங்க. அந்த டிசி கால் பண்றாரு. கால் பண்ணி பிளட் சாம்பிள் பக்காவா மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லும் போது, அப்படின்னா என் புருஷன் தான் கொலகாரன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமான்னு சொல்றாரு. இவங்க ஷாக்ல போனை கட் பண்றாங்க. இங்க நம்ம தாத்தா ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது, என் புள்ள கொலகாரனா அப்படின்னு சொல்லிட்டு. இதே டைம்ல கரண்ட் கட் ஆகுது. நான் போயிட்டு கேண்டில் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மருமகள் போறாங்க. இவரு சோகமா அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏதாவது ஒண்ணு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ஹீரோவுடைய மனைவி இல்யூஷன்ல வராங்க. மனைவி அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டு வராங்க. வந்த மனைவி, நீங்க முன்ன மாதிரி கிடையாது, இவர் வந்துட்டு என்னுடைய பீம்கேஷ் பக்ஷி கிடையாது, எவ்வளவு பெரிய கேஸ் எல்லாம் சால்வ் பண்ணிருக்காரு, இப்போ நீங்க எதுக்காக அமைதியா இருக்கீங்க, நம்ம புள்ள கொலகாரன்னு சொல்லிட்டு நீங்களும் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல அப்படின்னு சொல்லும் போது, இதே டைம்ல ஹீரோவுடைய மனைவி அந்த இல்யூஷன் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு புக்கோடைய பேரை சொல்றாங்க. இவர் போயிட்டு அந்த புக் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோவுடைய பேர்னை காமிக்கிறாங்க. இவன் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வரும்போது மீடியா பீப்புள்ஸ்லாம் வந்து என்ன விஷயம் ஆச்சு, உங்க அப்பா என்ன சொன்னாரு, யார கொலை பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உங்களுக்கு இந்த கேஸ பத்தி ஏதாவது தெரியணும் அப்படின்னா உள்ள போலீஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட போயிட்டு கேட்டுக்கோங்க, எதுக்காக என்கிட்ட வந்து நோய்னு கேள்விலாம் கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தி விட்டு வந்துடுறாரு. அதுக்கு கேர்ள் ஃப்ரெண்டு, எதுக்காகடா மீடியா பீப்புள் கிட்ட இந்த மாதிரி கத்திட்டு வர, கொஞ்சம் பொறுமையா நடந்துக்கோ, அதுக்கப்புறம் ஒரே நாள்ல உன்னை ஃபேமஸ் ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லும் போது, வேற என்னதான் பண்ண முடியும், எனக்கு செமையா காண்டா இருக்கு அப்படின்னு சொல்ல, ஏன் உன் அப்பாவுடைய கேஸ நீயே விசாரிக்க கூடாது, உன்னுடைய அப்பா கொலகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, நீ ஏன் அந்த விஷயத்த நிரூபிச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு வந்துட்டு இருட்டு பிடிக்காது, எனக்கு வெளிச்சத்துல இருக்கதான் ஆசை, வெளிச்சம் மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்றான். அதாவது இந்த கிரைம் விசாரணை இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லும் போது, இந்த விஷயத்த உன் குடும்பத்தை சேர்ந்த யாருமே சொல்லக்கூடாது, உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே உண்மையை கண்டுபிடிக்கிறவங்க, உண்மையை கண்டுபிடி, உன்னாலையும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு உத்வேகமா பேசிட்டு இருக்கா. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. ஹீரோவுடைய மருமகளை காமிக்கிறாங்க. இவங்க மகனுக்கு கால் பண்ணி, உனக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது, இந்த பேரன் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்து அது என்ன பார்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்க்கும்போது, இந்த பிளட் எல்லாம் டொனேட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பாக்கெட் இருக்கு. உள்ளுக்குள்ள அந்த பிளட்ட காணும். அந்த பிளட்டுடைய கவர் மட்டும் இருக்கு. அந்த கவர்ல ஏ பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இத பார்த்து பையன் செமையா ஷாக் ஆகுறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த டம்ப் யார்ட்ல நாயை காமிக்கிறாங்க. இந்த நாய் பசியில சுத்திக்கிட்டே இருக்கும் போது அங்க யாரோ வராங்க. வந்த ஒரு பிஸ்கெட் போட்டு இந்த நாயை மயக்கப்படுத்தி இந்த நாயை கொலையே பண்ணி ஒரு பேக்குள்ள போட்டு தூக்கிட்டு போறாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி இந்த பக்கம் அப்படியே பேரனை காமிக்கிறாங்க. இவன் வந்துட்டு நம்ம உண்மையை கண்டுபிடிக்கணும், ஏதோ ஒரு க்ளூ நமக்கு கிடைச்சிருக்கு, இதை வச்சு அப்பாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முன்னாடி எப்படி ட்ரெஸ் எல்லாம் பண்ணுவாரோ, எப்படி கண்ணாடி எல்லாம் போடுவாரோ அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இது ஓகேவா நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால்ல கேட்கும் போது சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது. மறுநாள் காலையில நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கார்டனை பராமரிச்சுட்டே இருக்கும் போது பேரன் போயிட்டு அப்பா தான் கொலகாரன் அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டாங்களாமே, கத்தில இந்த பிளட் மேட்ச் ஆயிடுச்சாமே, உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமான்னு ஹீரோ சொல்றாரு. நான் போயிட்டு உண்மையை கண்டுபிடிக்க போறேன், அப்பா கண்டிப்பா கொலகாரனா இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, அப்ப நம்ம ஹீரோ பேரனுக்கு ஒரு க்ளூ கொடுக்கற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஒரு நாயை பார்த்துமே, அந்த நாய் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, அந்த நாய் நம்ம கிட்ட என்னமோ சொல்ல ட்ரை பண்ணுச்சு, யூஷுவலான பிளேஸ்ல ஒரு நாய் இருக்கு, ஏதோ ஒரு திங் இருக்கு அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு க்ளூ கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். நீ போயிட்டு அந்த நாய் எந்த நாய் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாயை பத்தி கண்டுபிடிச்சாலே கொலகாரனை கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன், என் உள்
மனசு சொல்லுது அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரை அங்கிருந்து கிளம்புறான். அந்த டைம்ல அம்மா வந்து எங்கடா போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீங்க கூட தான் நேத்து காலையில சொல்லாம கொள்ளாம எங்கேயோ கிளம்பி போனீங்க, நான் வந்து கேட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சண்டை போடுற மாதிரி பேசிட்டு போறான். அம்மாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உடனே ஹீரோ மருமக கிட்ட சொல்றாங்க, அவன் வந்துட்டு உண்மையை கண்டுபிடிக்கிறதுல அடிக்ட் ஆயிட்டான், உண்மையை கண்டுபிடிக்காம விடமாட்டான், நீ பயப்படாத அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுல கேர்ள் ஃப்ரெண்டோடைய அப்பாவை காமிக்கிறாங்க. அவரு மீனுக்கு சாப்பாடு போட்டுட்டு இந்த மீனை பாரு, நம்ம எவ்வளவு போட்டாலும் சாப்பிட்டுட்டே இருக்கும், அது நல்லதா கெட்டதா அப்படின்னா மீனுக்கு தெரியாது, அதே போல் தான் நீயும், நீ சொகுசா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்தா நீ அந்த பக்ஷி ஃபேமிலிக்கு சேவ் பண்ணி சுத்திக்கிட்டு இருக்க, உனக்கு நல்லது கெட்டது அப்படின்னே தெரியாது அப்படின்னு சொல்லும் போது அப்பா உங்களுக்கு என் பாய் ஃப்ரெண்ட சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது, அவன் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன், நீங்க என்னதான் பயங்கரமா திட்டினாலும் அவனை அவமானப்படுத்தினாலும் அவன் அமைதியா போறான் பாத்தீங்களா, அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லும் போது நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் கொலை பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா மறுபடியும் சண்டை போட ஆரம்பிக்கும் போது எப்பா சாமி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் போயிட்டு பேரனை மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறா. அப்பாக்கு இந்த மாதிரி உன்னை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது, உன்னை பார்க்கும் போதெல்லாம் திட்டிக்கிட்டு இருக்காரு, என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது இப்போ அது பெரிய விஷயம் கிடையாது, உங்க அப்பாக்கு என்ன பிடிக்காது அது ஓகே தான், எனக்கு இந்த மாதிரி ஒரு பார்சல் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் அவன் காமிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி வீட்டுல காமிக்கிறாங்க. வீட்டுல கமிஷனர் வராரு. இவரு இந்த ஃபேமிலியோட ஃப்ரெண்டு, ஒருத்தன் இறந்து போயிட்டு டெட் பாடியை கண்டுபிடிச்சாங்க, அபிதான் தால கொலை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கேஸே திரும்ப போகுது பாத்தீங்களா. இறந்து போனவனுடைய பேரு கார்த்திக், அவன் ஒரு ஹிட்மேனு, கூலிக்காக ஆளை கொலை பண்றவன். அவன் வந்துட்டு அபிய கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது அபி திருப்பி கொலை பண்ணிட்டாரு, செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக கொலை பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி கேஸை மாத்தினா மட்டும்தான் அபிய காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்துட்டு ஒரு டிடெக்டிவா யோசிக்காம ஒரு அப்பாவை மட்டும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், என் பையன் கொலைகாரன் கிடையாது, என் பையனை காப்பாத்தணும் அப்படின்னு மட்டும் என் மைண்ட் யோசிக்குது, அதனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த கேஸ்ல இருந்து கொஞ்சம் விலகி இருக்க போறேன், உண்மை எதுவோ கண்டிப்பா உண்மை வெளியே வரும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த போலீஸ் ஒரு விஷயம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி அபி காணாம போறதுக்கு முன்னாடி ஒரு கேஸை ஹேண்டில் பண்ணா, ஒரு பெரிய ரவுடி கிட்ட மோதுனா அந்த ரவுடி பயங்கரமா காண்டாயிட்டு என்கிட்டயே மோதரியா, என் மேலேயே கேஸ போட பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு லாரியை வச்சு கொலை பண்ண கூட ட்ரை பண்ணா, ஒரு வாட்டி அபிக்கு தலையில கூட காயம் பட்டுச்சு, ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த மருமகள் யோசிச்சு பாக்குறாங்க. ஒரு வாட்டி அபி வந்துட்டு தலையில காயத்தோட வந்திருப்பாரு, என்ன விஷயம் ஆச்சுன்னு கேட்கும் போது வண்டில இருந்து கீழே ஊந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை யோசிச்சு பாக்குறாங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோவுடைய பேரன் இருக்கான் பாத்தீங்களா, இவனுமே இதே விஷயத்த கெஸ் பண்றான். 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா திடீர்னு ஒரு நாள் காயம் பட்டு வீட்டுக்கு வந்தாரு, என்ன விஷயம் ஆச்சுன்னு கேட்கும் போது சும்மா வண்டில இருந்து கீழே ஊந்துட்டேன், சின்னதா ஒரு காயம்னு சொன்னாரு, ஆனா அப்பாக்கு யாரோ எதிரி இருக்காங்க போல, அந்த எதிரியால அட்டாக் பண்ணப்பட்டாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கமிஷனருக்கு கால் பண்ணி உதவி கேட்கிறேன், கமிஷனருக்கு என் அப்பாவை பத்தி எல்லாமே தெரியும், என்னுடைய அப்பாவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, நான் போன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரை நம்ம கமிஷனருக்கு கால் பண்றான். கமிஷனர் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அர்ஜென்ட்டா நான் உங்களை மீட் பண்ணணும், ஒரு முக்கியமான விஷயமா பேசணும், யார்ட்டையுமே சொல்லாம வாங்க அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நான் மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இப்போ இந்த கமிஷனர் சரி ஓகே நான் முக்கியமா ஒருத்தரை மீட் பண்ண போறேன், அப்புறமேட்டுக்கா வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. நேரா போயிட்டு பேரனை மீட் பண்றாரு. பேரன் என்ன தியரி சொல்றான் அப்படின்னா, இந்த கமிஷனர் சொன்னாரு பாத்தீங்களா இதே விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆனா அவன் கொஞ்சம் வேற மாதிரி சொல்றான். ஒரு ரவுடி கூட என் அப்பா சண்டை போட்டாரு, அந்த ரவுடி வந்துட்டு என்னுடைய அப்பாவை கொலையே பண்ண பார்த்தாரு அப்படின்ற விஷயம்லாம் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், அந்த ரவுடி தான் ஆள் வச்சு கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அமிச்சு கத்தியால குத்தி கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது என்னுடைய அப்பா செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக திருப்பி கொலை பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி, இது உண்மையா இருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, மேபி நீ சொல்ற மாதிரி கூட நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு, ஆனா அன்னைக்கு நைட்டு 2-3 கன் ஷாட் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்ல, எனது கன் ஷாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. சரி ஓகே எந்த ரவுடி கூட அப்பா சண்டை போட்டாரு, எந்த ரவுடி என்னுடைய அப்பாவை கொலை பண்ண பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இதே டைம்ல ஹீரோவையும் ஹீரோவுடைய மருமகளையும் காமிக்கிறாங்க. ஏமா அந்த கமிஷனருக்கு கால் பண்ணு, யாரு கூட என்னுடைய பையன் சண்டை போட்டான், யாரு என்னுடைய பையனை கொலை பண்ண ட்ரை பண்ணா அப்படின்ற விஷயத்த கேட்க மறந்துட்டேன், பேர் என்னன்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லும் போது இவங்க கால் பண்ணி கொடுக்குறாங்க. அங்க கமிஷனர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே போன் அட்டன் பண்றாரு. அந்த ரவுடியோடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது இப்ப இந்த கமிஷனர் சொல்றாரு. இத கேட்டு 3 பேருமே செமையா ஷாக் ஆகுறாங்க. அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினுடைய அப்பா தான். என்னுடைய அப்பா தான் உன்னுடைய அப்பாவை கொலை பண்ண பார்த்தாரா, அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது, இவரு பொய் சொல்றாரு, இவரு ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு இந்த பொண்ணு எந்திரிச்சு போகும்போது அங்கிள் உண்மையான கேட்கும் போது இவரும் ஆமான்னு சொல்ல, இவருக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோவுடைய மருமகளை காமிக்கிறாங்க. இவங்க நேரா ஸ்டேஷனுக்கு போயிட்டு புருஷனை மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக என்ன பார்க்க வரவே இல்ல, எதுக்காக போன் கூட பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே நாசுகா ஏதோ ஒரு ஃபைலை பத்தி கேக்குறாங்க. அந்த ஃபைல் எங்க வச்சிருக்கீங்க,
தயவு செஞ்சு சொல்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஓ அப்படின்னா அந்த ஃபைல் உங்களுக்கு கிடைக்கவே இல்லையா, கிடைக்காத வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப அந்த டிசிபி உள்ளுக்குள்ள வராரு. உன் மேல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியாச்சு, நீ உள்ளுக்குள்ள தான் போற, நாளைக்கே உன்னை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஆஜர்படுத்த போறோம், ஏன் நீ இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, கொஞ்சமாச்சு எங்களுக்கு உதவியாரு, உன்னை தானே காப்பாத்த ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது இவர் வந்துட்டு பைத்தியம் மாதிரி பண்றாரு, சிரிக்கிறாரு, குதிக்கிறாரு, ஒரு மாதிரி பண்றாரு. இந்த மருமகளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த கேர்ள் ஃப்ரெண்டுடைய வீட்டுல காமிக்கிறாங்க. அப்பா உங்க கன்ல வந்துட்டு 2 புல்லட் மட்டும் தான் இருக்கு, மிச்சம் 4 புல்லட் எங்க போச்சு, நீங்க தான் போயிட்டு அந்த நபரை ஷூட் பண்ணீங்களா, நீங்க தான் கொலை பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவருக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. இவங்க எல்லாத்தையுமே டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, சத்தியமா நான் யாரையும் அட்டாக் பண்ணும் கொலை பண்ணும் அப்படின்லாம் கன் வச்சுக்கிட்டு சுத்தல, செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் கன் வச்சிருக்கேன், எப்பயுமே 2 புல்லட் தான் போட்டுட்டு சுத்துவேன், தயவு செஞ்சு என்ன நம்பு, நான் எதுவுமே பண்ணல, யாரையுமே நான் அட்டாக் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவுடைய பேரனை காமிக்கிறாங்க. இவர் எப்படியாச்சும் அந்த நாயை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டம்பியார்டு முழுக்க தேடுறாரு. அந்த நாயை காணும். அங்கே ஒரே ஒரு சிகரெட் துண்டு இருக்கிற விஷயத்த பாக்குறாரு. அதை கையில எடுத்து வச்சு யோசிச்சுட்டே இருக்கும் போது அந்த பக்கம் ஒருத்தர் போறாரு. இந்த பக்கம் ஒரு நாய் இருந்துச்சு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நாயெல்லாம் பார்க்கல அப்படின்னு சொல்றாரு. அன்னைக்கு நைட்டு ஏதாவது கன் சவுண்ட் கேட்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப நம்ம எப்படி இந்த நாயை கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது, கண்டிப்பா வீட்டுல வளர்க்குற நாய் அப்படின்னா பெட் கிளினிக்கு கூட்டிட்டு போவாங்க, அங்க வந்துட்டு ரெக்கார்ட் இருக்கும், அதை வச்சு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க எல்லா பெட் கிளினிக்கும் கால் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி ஒயிட் கலர்ல லெசாப்சோ டாக் வந்துட்டு உங்ககிட்ட ஏதாவது இன்ஜெக்ஷன் போட இல்ல க்ரூமிங் பண்ண வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்க 2-3 டாகோடைய பேரை சொல்றாங்க. அதுக்கப்புறம் அட்ரஸ்லாம் சொல்றாங்க. அந்த அட்ரஸ்க்குலாம் தேடிட்டு போகும்போது ஸ்டார்டிங் சீன்ல அந்த கார்த்திக்ன்ற கொலகாரன் ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு நபரை கொலை பண்ணிட்டு வந்தான் பாத்தீங்களா, அந்த வீட்டுக்கிட்ட கரெக்டா நம்ம ஹீரோவுடைய பேரன் போறாரு. கதவு ஓபன்லயே இருக்கு, உள்ளுக்குள்ள இருந்து செமையா நாத்தம் அடிச்சுட்டே இருக்கு. டெட் பாடியை யாருமே இனிமே கண்டே பிடிக்கல போல. இவரு நேரா பொறுமையா அந்த கதை ஓபன் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள போனா அங்க ஒரு டெட் பாடி இருக்கு, யாரையோ கொலை பண்ணி போட்டு வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. இந்த பக்கம் அப்படியே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. A+KMனு போட்டு வச்சு எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்காரு, ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு மட்டும் புரியுது. இதே டைம்ல பேரன் போலீஸுக்குலாம் கால் பண்ணி வர சொல்லிட்டான். போலீஸ் ஃபாரன்சிக் டீம்லாம் வந்துட்டாங்க. டெட் பாடியை பார்த்து செக் பண்றாங்க. இவர் இறந்து போயிட்டு ஒரு 2 நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது, அதாவது அபிமன்யு வந்து நான் ஒரு ஆளை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆனாரு பாத்தீங்களா, அதுக்கு முன்னாடியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஃபாரன்சிக் டாக்டரும் ஆமா அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம 2 கொலையுமே ஒரே நபர் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே இறந்து போன நபரை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவரை பத்தி யாருக்குமே பெருசா ஒண்ணுமே தெரியல. இவரு நாயை வாக்கிங் கூட்டிட்டு போயிட்டு வருவாரு, அதை மட்டும் தான் பார்த்தோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வீட்டுக்குள்ள டேபிளுக்கு மேல ஒரே ஒரு சரக்கு கிளாஸ் இருக்கும். அத கமிஷனர் பார்த்துட்டு ஒரே நபர் தான் வீட்டுக்குள்ள இருந்தாரு போல, இவரை யார் வந்து கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பீஸா ஆர்டர் பண்ணி சாப்பிட்ட மாதிரி இந்த விஷயத்த நம்ம பேரன் நோட் பண்றாரு. மொத்தமா 2 ஃபிளேவர் இருக்கு, 2 பேரும் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கு, கண்டிப்பா வீட்டுக்குள்ள ஒரு ஆள் கிடையாது, நேத்து நைட்டு 2 பேர் இருந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்த பேரன் சொல்லும் போது, பரவாயில்லப்பா பக்ஷி குடும்பத்தை சேர்ந்தவன் அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணிட்ட, நீயும் ஒரு இன்வெஸ்டிகேட்டர் ஆயிடலாம் போலயே அப்படின்னு சொல்லும் போது, எப்பா எனக்கு அந்த வேலையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பேரன் இங்க இருந்து கிளம்புறான். இதே டைம்ல கமிஷனர் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி இன்னொரு டெட் பாடியை கண்டுபிடிச்சாச்சு, டெட் பாடியை கண்டுபிடிச்சதே உன்னுடைய பேரன் தான் அப்படின்னு சொல்லும் போது, இறந்து போனவனுடைய பேரு ஆச்சாரியாவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது, அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கமிஷனர் ஷாக் ஆகுறாரு. அடுத்தது பேரனை காமிக்கிறாங்க. பேரன் போயிட்டு அப்பாவை மீட் பண்ணி, அப்பா தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க, நீங்க எதையோ மறைக்கிறீங்க, என்னமோ பண்ணிருக்கீங்க, தயவு செஞ்சு உண்மையை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவரு எதையும் காதலியே வாங்காம பைத்தியமுச்ச வெட்டிக்கிளி மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு. அப்படியே விண்டோ பக்கமா திரும்பி கை காமிக்கிறாரு. அங்க என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்கும்போது ஒரு மைக் செட் பண்ணிருக்காங்க. யாரோ இந்த ரூம்ல மைக் செட் பண்ணி இந்த அபி யாட்டெல்லாம் பேசிட்டாரு, என்னெல்லாம் பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க போல. அதனால்தான் அப்பா எதுவுமே பேச மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா நீங்க ஏதோ பாட்டு பாடுறீங்க இல்லையா, அந்த பாட்டுடைய அடுத்த லைன் இதுவா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது என்ன சொல்ல வரீங்களோ அதை டைப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கொடுக்கும் போது அவரு குட் லக்னு மட்டும் டைப் பண்றாரு. அத யாரையா நீ எதுவுமே பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பையன் இங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா பேரன் போயிட்டு அந்த கேர்ள் ஃப்ரெண்ட மீட் பண்ணி, நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன், அத போலீஸ் கிட்ட கூட சொல்லாம கையோட கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பீஸா ஆர்டர் பண்ணதுக்கான அந்த பில்ல காமிக்கிறான். பில்ல வச்சு பார்க்கும்போது நைட்டு 11:30 மணிக்கு தான் பீஸாவே ஆர்டர் பண்ணிருக்காங்க. அப்பா 11 மணிக்கே சரண்டர் ஆயிட்டாரு. 11:30 மணிக்கு தான் பீஸாவே கிடைச்சிருக்கு அப்படின்னா 11:30 வரைக்கும் இந்த ஆச்சாரியா உயிரோடு இருந்திருக்காரு. இதை வச்சு அப்பா வந்துட்டு ஒரு கொலையை பண்ணல அப்படின்ற மாதிரி என்னால ப்ரூவ் பண்ண முடியும், நான் போயிட்டு அந்த டெலிவரி பாயை தேட ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ சோகமா உட்கார்ந்து எதையோ யோசிச்சுட்டே இருக்கும்போது
இருக்கும்போது யாரோ வீட்டுக்குள்ள வராங்க, ஒரு புகை பாம போடுறாங்க. அந்த புகையை சுவாசிக்க நம்ம ஹீரோ மயக்கமாயிட்டாரு. உள்ள வந்த ஸ்ட்ரேஞ்சர் எதையோ தேடி பாக்குறாரு, என்ன கண்டுபிடிச்சாரா இல்ல கண்டுபிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியல. அடுத்த சீன்ல பாக்கும்போது நம்ம ஹீரோ மயக்கமாயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அதுக்கப்புறம் போலீஸுக்கெல்லாம் தகவல் கொடுத்திருக்காங்க. அந்த டிசி வந்திருக்காரு. இப்ப நம்ம ஹீரோ கண்ணை முழிக்கும் போது என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டிசி கேட்க, என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியல, காலைல வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நீங்க தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது போலீஸ் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. டாக்டரும் நம்ம ஹீரோவை செக் பண்ணி பார்த்துட்டு இது வெறும் மயக்கம் தான், பெருசா ஒண்ணும் கிடையாது, கொஞ்சம் தூங்கி ஏஞ்சா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிட்டாரு. மருமகளும் கிளம்பி வேலையை பார்க்க போயிட்டாங்க. இப்ப வந்துட்டு பேரனும் அந்த கேர்ள் ஃபிரெண்டும் மட்டும் இருக்காங்க. நம்ம ஹீரோ பேரனை கூப்பிட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லும் போது நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், அந்த பிளட் பாக்கெட்டை பார்சலா அமுச்சு வச்சது நீங்க தானே, நான் இந்த கேஸுக்குள்ள வரணும், நான் வந்து விசாரிச்சு உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தானே அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது ஒரு காரணம், இன்னொரு காரணமும் இருக்கு. நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வரும்போது இறங்கி நடக்க ஆரம்பிச்சேன், ஏதாவது க்ளூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துட்டே இருக்கும்போது இந்த பிளட் பாக்கெட்டை பார்த்தேன், உள்ளுக்குள்ள பிளட்டையே காணும், எங்கேயோ ஊத்தி வச்சிருந்தாங்க, எப்படி அன்யூஷுவலா இந்த பிளட் பாக்கெட் இங்க வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தேன். சுத்தி முத்தி 1 கிலோமீட்டர்ல எந்த ஹாஸ்பிடலோ நர்சிங் ஹோமோ கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த பிளட் பாக்கெட் இங்க ஏன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். இந்த பிளட் பாக்கெட்ல கரை பெருசா காயவே இல்லை, அந்த ரத்தம் பெருசா காயவே இல்லை. அதே போலதான் அந்த கத்திய வாங்கி பார்க்கும்போது கத்திலையுமே ரத்தம் வந்துட்டு பெருசா காஞ்ச மாதிரியே தெரியல. உன்னுடைய அப்பன் ஏதோ ஒரு பிளான போட்டு இங்க உட்கார்ந்து இந்த பிளட் பாக்கெட்டை ஓபன் பண்ணி கத்தி முழுக்க ஊத்திட்டு போயிருக்கான், அவன் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ண, மிச்ச உண்மையெல்லாம் நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தான் இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே அப்பா எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எல்லாம் ஒரு ஃபைலுக்காக தான் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஃபைலு, அந்த ஃபைல் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த ஃபைலை நீ தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. இப்ப இந்த பேரன் உள்ளுக்குள்ள போயிட்டு அது என்ன ஃபைலு, அந்த ஃபைலு எங்க இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடு முழுக்க தேடி பார்க்கும்போது இவனுக்கு பெருசா ஒண்ணுமே கிடைக்கல. அப்பாவுடைய லேப்டாப் எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம், அதுக்குள்ள ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப் எடுத்து ஓபன் பண்ண ட்ரை பண்ணா பாஸ்வேர்ட் கேக்குது, அம்மாவுடைய பேரு, இவனுடைய பேரு, அப்பாவுடைய பேரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேரையும் போடும்போது தாத்தாவுடைய பேர் போட்டதான் ஓபன் ஆகுது. இப்ப அப்படியே அந்த லேப்டாப்பை ஓபன் பண்ணி உள்ளுக்குள்ள தரவா செக் பண்ண ஆரம்பிக்கிறான், ஏதாவது ஃபைல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஏதோ ஒரு ஆடியோ ஃபைல் இருக்கு. அந்த ஆடியோ ஃபைலை கேட்டு இவன் செமையா ஷாக் ஆகுறான். அவன் என்ன கேட்டான் நமக்கு காமிக்கல. இப்போ கோவத்தோட வெளியே வந்து எல்லாமே தெரிஞ்சும் மறைச்சிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது 2 வருஷத்துக்கு முன்னாடி உன்னுடைய அப்பனும் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு என் மேல கோவப்பட்டான், அப்புறம் கிளம்பி போயிட்டான், இப்ப நீயும் உண்மையை கண்டுபிடிச்சிட்டு என் மேல கோவப்படுற அப்படின்னு சொல்லும் போது இவன் எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ கையில ஒரு கன்னை கொடுத்து இத கையோட கொண்டு போ உனக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது இந்த பேரன் அப்படியே கிளம்பி போயிட்டு கேர்ள் ஃபிரெண்டை மீட் பண்றான். இன்னைக்கு நைட்டோட நான் இந்த கேஸை முடிக்க போறேன், என் அப்பாவை காப்பாத்த போறேன் அப்படின்னு சொல்லும் போது எப்படி என்ன உண்மையை கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த ஊர்லயே ஒரே ஒரு டெலிவரி பாய் தான் டெலிவரி பண்ணிட்டு இருக்காரு. அந்த டெலிவரி பாயை பிடிச்சி இந்த அட்ரஸ்க்கு பீஸாவை நீங்க தான் கொண்டு போய் கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொன்னாரு. நைட் ஒரு 11:30 அந்த டைம் இருக்கும். நான் கொண்டு போய் கொடுக்கும் போது வீட்டுல மொத்தமா 2 பேர் இருந்தாங்க. இறந்து போய் கிடந்தாரு இல்லையா ஆச்சாரியா, அவர் உள்ளுக்குள்ள உட்காந்து சரகு போட்டுட்டு டிவி பார்த்து இருந்திருக்காரு. இன்னொரு நபர் தான் வந்துட்டு இந்த பீஸாவை காசு கொடுத்து வாங்கிட்டு போயிருக்காரு. அவருடைய கையில வித்தியாசமா ப்ளூ கலர்ல ஒரு ரிங் இருந்துச்சான். இந்த எல்லா விஷயத்தையுமே அந்த டெலிவரி பாய் தான் சொன்னாரு. யார் அந்த ரிங்க போட்டிருக்காங்களோ அவன் தான் கொலைகாரனா இருக்க வாய்ப்பு இருக்கு, இது எல்லாத்துக்குமே அவன் தான் காரணமா இருக்க வாய்ப்பு இருக்கு, என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ கூட்டு போறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுடைய மருமக மாடியில நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நீங்க ஏன் இங்க வந்தீங்க, உள்ள இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு மருமக கேட்கும் போது நீ கீழே போயிட்ட அதான் நான் மேல வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமா ஏதோ சொல்ல ட்ரை பண்றாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த ஃபைல் என்கிட்ட தான் இருக்கு, நான் எல்லாமே பார்த்துட்டேன், ஒரு பெரிய அதிகாரி எல்லா தப்பையும் பண்ணிட்டு தப்பிக்க ட்ரை பண்றாரு, அவருக்கு சொந்தமான ஃபைல் தான் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கூட்டிட்டு போயிட்டு அந்த ஃபைலை மருமக கையில கொடுத்து உனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், அந்த போலீஸ்காரன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும் அப்படின்ற விஷயமும் எனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு இந்த ஃபைலோ உண்மையோ முக்கியம் கிடையாது, என் பையன் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைலை கொடுக்கும் போது என் புருஷன் எந்த தப்புமே பண்ணல, எல்லா தப்பையும் பண்ணது நான் தான், உங்க புள்ளைக்கு இல்ல என் புருஷனுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைலை வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி பேரனையும் கேர்ள் ஃபிரெண்டையும் காமிக்கிறாங்க. இவங்க நேரா கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல போயிட்டு ஒரு வாரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப 2-3 வண்டி வெளியே போக ஆரம்பிக்குது. என்னுடைய அப்பாவை தான் வெளியே கூட்டு போறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறான். ஆள் நடமாட்டமே இல்லாத பகுதிக்கு அந்த போலீஸ் வண்டி போகும்போது இவங்களும் போக ட்ரை பண்றாங்க. போற வழியில போலீஸ் போற வர வண்டியெல்லாம் செக் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த வண்டியை நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டி லைசன்ஸ் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பேரன் வசமா
மாட்டிக்கிட்டான். இப்போ இறங்கி வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கேர்ள் ஃப்ரெண்டு நாங்க ரொம்ப எமர்ஜென்சியா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் ஒரு டாக்ஸி ஒன்னு கிராஸ் பண்ணி போகுது. டாக்ஸிக்குள்ள பார்த்தா இவனுடைய அம்மா தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப போலீஸ் ஆச்சு எதுவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வண்டிக்குள்ள ஏறி அந்த டாக்ஸியை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோவுடைய பையனை காமிக்கிறாங்க. அந்த டிசிபி நம்ம ஹீரோவுடைய பையனை ஆள் நடமாட்டமே இல்லாத பகுதிக்கு கூட்டிட்டு வந்து கன்னை காமிச்சு மிரட்டிக்கிட்டு இருக்காரு. ஒழுங்கா அந்த ஃபைல் எங்க இருக்குன்னு சொல்லு, இல்லனா இங்கேயே செத்து போயிடுவே அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டே இருக்கும்போது இந்த டைம்ல கரெக்டா அங்க அந்த கமிஷனர் கன்னோட வராரு. இங்க நடக்கிற எல்லாத்துக்கும் இந்த கமிஷனர் தான் மக்களே காரணம். இந்த கமிஷனருடைய பேர் தான் SKM அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஆக்சுவலா நம்ம ஹீரோவுடைய பையன் ஒரு கடத்தல் கேஸை ஹேண்டில் பண்ணிருக்காரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த கமிஷனருடைய பேருமே அடிபட்டிருக்கு. இந்த கமிஷனருடைய போனை டேப் பண்ணி இவர் யார்கிட்ட பேசிட்டாரு, என்ன பேசிட்டாரு, எங்க போறாரு, எங்க வராரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே ஃபாலோ பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சம்பவம் ஆயிருக்கு. 2 வருஷம் நம்ம ஹீரோவுடைய பையன் காணாமலே போயிருக்காரு. இந்த கமிஷனர் தான் எக்கச்சக்கமான வேலையை பண்ணிருக்காரு. நம்ம ஹீரோவுடைய பையன் நான் டம்ப் யார்ட்ல வச்சு ஒரு ஆளை கொலை பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆனதுக்கு அப்புறமா இவனை எப்படியாச்சும் மாட்டி ஒண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆச்சாரியாவை ஒரு ஹிட்மேனை வச்சு கொலை பண்ண வச்சிருக்காரு. முக்கியமா டெட் பாடியை தூக்கிட்டு வந்து டம்ப் யார்ட்ல போட்டு அந்த ஹீரோவுடைய பையனை மாட்டி ஒண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த கார்த்திக்கு கொலை பண்ணிட்டான். கொலை பண்ணதுக்கு அப்புறமா டெட் பாடியை அந்த டம்ப் யார்டுக்கு தூக்கிட்டு போக முடியாம போகுது. ஏங்க என்னால கொலை மட்டும் தான் பண்ண முடியும், டெட் பாடி எல்லாம் மாத்தி வைக்க முடியாது, என் காசை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சரி ஓகே நீ கிளம்பி டம்ப் யார்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொலைகாரனையே கொலை பண்ணீங்க போட்டு நம்ம ஹீரோவுடைய பையனை மாட்டி விட்டுருக்காரு. நாய் வந்துட்டு இந்த கேஸுக்கு ஒரு முக்கியமான லீடா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாயை கூட ஆள் வச்சு கொலை பண்ணிருக்கானா பாத்துக்கோங்க இந்த கொடூரன். இந்த கமிஷனர் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற விஷயம் நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியும். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் மாத்தி சொல்லிருப்பாரு. அவருக்கு போன் பண்ணி நாளைக்கு காலைல உன்னுடைய டெட் பாடியை யாரும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாது அப்படின்னா உண்மையான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கியிருக்காரு. இந்த விஷயத்தை யாரு மாத்தி சொல்ல சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கமிஷனர்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த பேரன் ஒரு ஆடியோ ஃபைல் கேட்டான் பாத்தீங்களா, அந்த ஆடியோ ஃபைலோட நேம் வந்துட்டு பாத்தீங்கன்னா KM அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். இந்த KM யாருன்னு யோசிக்கும் போது அந்த DC இருக்காரு பாத்தீங்களா, அவருடைய பேர் தான் கிருஷ்ணம்டு மோண்டு அப்படின்னு சொல்லிட்டு போகும். அதாவது KMல ஆரம்பிக்கும் அவருடைய பேரு. ஆனா அவரா இருக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு தோணுது. ஒரு நாள் வந்துட்டு மருமக கிட்ட சொல்லி போன் பண்ணி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க கமிஷனருக்கு கால் பண்ணி கொடுத்திருப்பாங்க. அவங்க தான் SKM அப்படின்னு சொல்லிட்டு பேரை ஷார்ட்டா எழுதி வச்சிருப்பாங்க. அதை வச்சுதான் நம்ம ஹீரோ கமிஷனர் தான் இந்த விஷயத்த பண்ணாரு அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருப்பாரு. இந்த விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கமிஷனர் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு டெட் பாடியை உங்க பேரப்பையன் கண்டுபிடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லும் போது இறந்து போனவர் ஆச்சாரியாவா எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமிஷனரை கடுப்பேத்துற மாதிரியே பேசியிருப்பாரு. இந்த ஆச்சாரியா யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஆச்சாரியாவும் கமிஷனரும் சேர்ந்துட்டு தான் எக்கச்சக்கமான இல்லீகலான வேலையெல்லாம் பார்த்திருப்பாங்க. அந்த ஃபைல்ல ஆச்சாரியாவுடைய பேரும் வந்திருக்கும். இந்த கிழட்டு பயலுக்கு இந்த விஷயம்லாம் தெரியுது அப்படின்னா இவருகிட்ட தான் அந்த ஃபைல் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டே ஒரு ஸ்ட்ரேஞ்சரை அமுச்சு வச்சு அந்த ஃபைலை ஆட்டைய போட ட்ரை பண்ணிருப்பாரு இந்த கமிஷனர். சோ கமிஷனர் தான் இந்த வேலையெல்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி நம்ம ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. நம்ம ஹீரோ கண்டுபிடிச்ச எல்லா விஷயத்தையுமே தன்னுடைய மனைவி கிட்டயும் அந்த ஃப்ரெண்டு கிட்டயும் இமேஜினேஷன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியே காமிக்கிறாங்க. அந்த பக்கம் கமிஷனரை காமிக்கிறாங்க. இவன் நம்ம ஹீரோவுடைய பையன்கிட்ட கன்னை காமிச்சு மிரட்டிக்கிட்டே இருக்கும்போது அங்க மருமகள் வராங்க. வந்தவங்க இந்தா நீ கேட்ட ஃபைலு, என் புருஷனை எதுவும் பண்ணாது அப்படின்னு சொல்லும் போது நான் கேட்ட ஃபைல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு புடுங்கி வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவுடைய பையனை ஷூட் பண்ண ட்ரை பண்ணும்போது நீ என்ன சொன்ன, இந்த ஃபைலை கண்டுபிடிச்சு கொடுத்தா என் புருஷனை எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொன்ன, இப்போ எதுக்காக ஷூட் பண்ண பாக்குற, ஏன் உன் பிராமிஸ மீறுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன், இப்பதான் இவன் என் கண்ணுக்கு முன்னாடியே வந்திருக்கானே, இவனை அப்படியே விட்டா கண்டிப்பா நான் மாட்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ண ட்ரை பண்ணும்போது இந்த டைம்ல கரெக்டா பேரை வந்து கன்னை காமிக்கிறான். வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, எங்க அம்மா தான் எனக்கு வழியே காமிச்சாங்க, ரொம்ப நன்றி மம்மி அப்படின்னு சொல்லிட்டு இவனை பாயிண்ட் பண்ணும்போது உன்னால என்ன ஷூட் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் உங்க அம்மாக்கு ரொம்ப அவமானமா இருக்குமே, உன்னுடைய அம்மா இன்னமும் எந்த உண்மையுமே சொல்லவே இல்லையா, உன்னுடைய அம்மா சொன்னாங்க வழி காமிச்சாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை பத்தி பெருமையா பேசிட்டியே, உங்க அம்மாவை பத்தின ரகசியம்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க செமையா அழுகுறாங்க. அம்மா அழுகாதீங்க, நீங்க அமைதியா இருங்க, நீங்க எதுவுமே சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லும் போது இப்ப நம்ம ஹீரோவுடைய பையன் உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எனக்கு எல்லாமே தெரியும், நான் வந்துட்டு இந்த கமிஷனருடைய போனை டேப் பண்ணி கேட்டுக்கிட்டு இருந்தேன், இந்த ஆளும் வந்துட்டு அந்த கடத்தல் கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு டவுட். அப்படி நான் இந்த ஆளுடைய போனை டேப் பண்ணி கண்டுபிடிக்கும் போது எக்கச்சக்கமான உண்மையை கண்டுபிடிச்சேன். நான் தாங்க முடியாத இன்னொரு உண்மை என்ன அப்படின்னா என்னுடைய பொண்டாட்டியும் இந்த கமிஷனரும் கனெக்ஷன்ல இருக்கிறாங்க அப்படின்ற பெரிய உண்மை எனக்கு தெரிய வந்துச்சு, என் மனசையே உடைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாரு.
இவரு சொல்ல சொல்ல நமக்கு பிளாஷ்பேக் காமிப்பாங்க. இந்த லேடி போயிட்டு கமிஷனரை மீட் பண்ண போறாங்க. இதை இந்த மனுஷன் கண்ணால பார்த்து மனசொடைஞ்சு போறாரு. நேரா வீட்டுக்கு வந்து, அப்பா உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், நீங்க மறைச்சிட்டீங்கல்ல, எதுக்காக மறைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, வாழ்க்கையிலேயே முதல் முறையா எனக்கு பயம் வந்துச்சு, என் குடும்பம் பிரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயம் வந்துச்சு, அதான் சொல்லாம மறைச்சேன் அப்படின்னு சொல்ல, மறைச்சது மறைச்சதாவே இருக்கட்டும், நான் கிளம்புறேன், இங்க இருக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, இப்படி பண்ணாதடா, நீ எனக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுக்குற அப்படின்னு சொல்லும் போது, இது உங்களுக்கு நான் கொடுக்குற தண்டனை கிடையாது, எனக்கு நானே கொடுத்துக்கிற தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ட்ரை பண்ணேன். நீ உன் பொண்டாட்டி கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம், இப்போ கூட ஒன்னும் கெட்டு போல, உன் பொண்டாட்டிக்கு கொஞ்சம் டைம் கொடு, அவ கண்டிப்பா மாறிடுவா அப்படின்னு சொல்லும் போது இவர் பேசாம கிளம்பிடுறாரு. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லி முடிக்கும் போது இப்போ மனைவியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அன்னைக்கு நான் இந்த கமிஷனரை மீட் பண்ண போனது, இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் செட்டே ஆகாது, நான் வந்துட்டு என் புருஷனுக்கு துரோகம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு உறுத்திக்கிட்டே இருக்கு, இதுக்கப்புறம் நான் என் புருஷனுக்கு உண்மையா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது, உன்னை அப்படிலாம் விட முடியாது, உனக்கும் எனக்கும் இருக்கிற கனெக்ஷன் உன் புருஷனுக்கு நல்லாவே தெரியும், என் போனை டேப் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கான், சொல்ல முடியாது, நம்ம கசமுசா பண்ண விஷயத்த கூட அவன் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை அபியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இவங்க சமயா அழுகுறாங்க, அப்படியே கட்டாயப்படுத்துறான். இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கி அழுகும் போது இப்போ இந்த பேரனுக்கு சமயா காண்டாகுது, என் அம்மாவையே அப்படி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறான், மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க, கன்னு கீழே ஒழுகுது. இப்ப இந்த போலீஸ்காரன் கையில மட்டும் கன் இருக்கு, பேரனுடைய கன்னு கீழே வந்துட்டு இருக்கும். இப்ப இந்த போலீஸ்காரன் நம்ம ஹீரோவுடைய பையனை ஷூட் பண்ணி கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மனைவி கன் எடுத்து போலீஸ்காரனை ஷூட் பண்றாங்க, கையில குண்டடிப்பட்டு அந்த ஆளு கீழே ஒழுகுறாரு. இப்போ பேரன் கன் எடுத்து அந்த போலீஸ்காரனை மொத்தமா ஷூட் பண்ணி சாகடிக்கிறான். இப்ப இந்த மனைவி போயிட்டு புருஷன்கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோ பையனுக்கு கால் பண்றாரு, நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து டீ குடிச்சு 2 வருஷம் ஆகுது, வீட்டுக்கு கிளம்பி வாடா, வரும்போது என்னுடைய மருமகளையும் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லும் போது, நான் கூட்டிட்டு வரேன்ப்பா, என் பையனையும் சேர்த்து கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. மனைவியும் ஃப்ரெண்டும் இல்யூஷன்ல வருவாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாரு அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. பெங்காலில இன்வெஸ்டிகேஷன் படங்கள்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் மக்களே, எக்கச்சக்கமான படங்கள் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட்ல ஒரு ரெட் கலர் ஹார்ட்டை போட்டு விடுங்க, அட்டகாசமான படங்களை நான் உங்களுக்காக போடுறேன். நான் போடுற படங்கள்லாம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.